சைடில் அங்கே தெரியாதா கொஞ்சம் ஏய் உள்ளதான் பாருங்க உள்ள கொஞ்சம் உள்ளதான் இருக்கு வாங்க சார் மட்டும் பாருங்க ஆனால் ஃபேமிலி சப்போர்ட் தான் அடுத்தவங்க சார் அதாவது அந்த குடும்பத்திற்கு அரசு சார்பில் இழப்பீடு எதுவுமே வழங்கும். உண்மையிலே பயங்கரமான வழக்கம். இங்க திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு ஏதாவது மனச்சாட்சி இருக்கா? ஒரு உயிர் இழந்திருக்கேன், ஒரு உயிர் இழக்கப்பட்டிருக்கு. அந்த உயிர் இழக்கப்பட்டவனுக்கு அந்த வீட்டிற்கு நீ இந்த அரசு என்ன செய்வது என்ற கேள்வியை அனைவரும் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அதற்கு பதில் 2026 கொடுப்பாங்க. ஏன் இதுவரைக்கும் அறிவிக்கப்படல? ஏன் அறிவிக்கல? என்ன காரணம்? ஏன் போலீஸ் அடிச்சு கொண்டான்னு எஃப்ஐஆர் போட்டாச்சு. அப்படின்னா பாதிக்கப்படுற போலீஸால் தாக்கப்பட்டு இறந்திருக்காங்க என்பது உண்மையாகும். இந்த சூழ்நிலையில் இதை இன்னும் அரசு மெத்தல் காவல்துறை யார் தெரியுமா அமைச்சர்? யார் அமைச்சர்? முதல்வர் தான். இந்த அஜித்குமார் செத்தது அவருக்கு தெரியல. இன்னைக்கு நம்ம ரெகுலர் போலீஸ்ல இருந்து சிபிசிஐ மாத்துறாங்க, இன்னைக்கு சிபிஐக்கு மாத்திருக்காங்க. அப்படின்னா எவ்வளவு கொடூரமான கொலை! இந்த கொலை எவ்வளவு கொடூரமான கொலை! சொல்லப்போனா 29ஆம் தேதி சம்பவம் இந்த 5-6 நாள்ல இப்படி மாற்றப்பட்டிருக்கு. ஆனா தமிழக அரசு என்ன செஞ்சிருக்கு? தமிழக அரசு குடும்ப பாவம் அந்த பையனுடைய அதாவது வருமானத்தை வச்சு நல்ல வேலை கல்யாணம் முடிச்சாங்க. அந்த குழந்தை ஒய்ஃபு நிலைமையில ஏதோ தவிர்க்கப்பட்டு இந்த குடும்பம் என்ன பண்ணும்? அவன் படிக்க வைக்கல, அந்த பையனை வளர்க்கல, பெத்து வளர்க்கல. அந்த குடும்பத்துக்கு நீங்க என்ன பண்ணீங்க? இந்த அரசு, திமுக அரசு என்ன செஞ்சு? கேள்வி நான் கேட்கிறேன். எல்லோருடைய மனுஷன் ஏன் இது தமிழக முதல்வருக்கு தெரியலையா? சாராயம் குடிச்சு சாகிறவனுக்கு 10 லட்சம் இழப்பீடு. 10 லட்சம். சாதாரணமாக காவல்துறையில் அடிச்சு கொள்வதற்கு 3 லட்சம் தான். இதுதான் திராவிட முன்னேற்ற கழக அரசு, திராவிட மாடல் அரசு.